கோரிக்கையை ஏற்று திரு விஜய் அவர்கள் அவரோடும் மற்ற நிர்வாகிகளோடும் செல்ஃபி எடுத்துக்கொள்கிற காட்சிகளையும் பார்க்கின்றோம். பெருமளவுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் அங்கே கூடியிருப்பதனால தொண்டர்கள் மட்டுமல்லாமல் நிர்வாகிகள், முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள், இந்நாள் பொறுப்பாளர்கள் என பலரும் அங்கே பெரும் திரளாக கூடியிருக்க இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்துவது, ஒருங்கிணைப்பது அப்படிங்கிறது பெரிய அங்கே சவாலாக இருக்கிறத பார்க்கின்றோம். காவல்துறையினருக்கும் சரி, அவரது தனி பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் சரி பெரிய சவாலாக இருக்கிறத பார்க்கின்றோம். இந்த நிகழ்வை முடித்து இன்னும் சில நிமிடங்களில் அங்கிருந்து புறப்படுகிறார் தமிழக முதலமைச்சர் விஜய் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆல் லீடர்ஸ் ஆர் இன் அட்டெண்டன்ஸ்ங்கிறத பார்க்கின்றோம். இந்த நிகழ்வை முடித்து கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியேறக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்றைய அரசியல் சந்திப்புகளில் அவர் முதல்ல போனது IOML அலுவலகத்துக்கு. IOML அலுவலகத்தில் காதர் முஹிதீன் உள்ளிட்ட நிர்வாகிகளை அவர் பார்த்து சந்தித்து பேசினார், அங்கு உரையும் ஆற்றினார். இந்த நிலையில் அடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்துக்கு வந்து அங்கு கூடியிருந்த தொண்டர்கள், நிர்வாகிகள், முன்னாள் தலைவர்கள், தேசிய பொறுப்பாளர்கள் என பலரையும் சந்தித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.